ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட்டூர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி, அதே டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி. என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சட்னியும் பண்ண போகிறோம். சரி வாங்க, வித்தவுட் எண்ணெய் டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா கிளறி விடுங்க. இது கூட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எள்ளை தனியாக வறுக்கணும். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுக்காமல் பார்த்துக்கோங்க. எள்ளு நீங்கள் போட்டோன்னே அது பொரிய ஆரம்பிச்சிடும். லைட்டாக பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். எள்ளு நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு போதுமானது. இது இப்போ நம்ம 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஃபைன் ஆகணும்னு தேவை கிடையாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை மறுபடி கருகு போட்டு தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை ஆனியன் தோசைக்கு வச்சு சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை ரொம்ப தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டான் சேரும். இதே மாதிரி வேறு ஒரு சட்னி ரெசிபியோட அடுத்தது நம்ம பார்க்கலாம். டாடா, பை பை.